மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த ஆண்டுக்கான ஃபெமினா மிஸ் இந்தியா அழகியை தேர்வு செய்வதற்கான இறுதிப் போட்டி ஒடிஷாவின் புவனேஸ்வரில் நடந்தது. நாடு முழுவதுமிருந்து 30 இளம் பெண்கள் இறுதிப் போட்டியில் பங்கேற்றனர். உடலழகு, நடையழகு, பொது அறிவு, வாழ்க்கை முறை, நல்லெண்ண தூதர் என பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டியில் கோவாவைச் சேர்ந்த சாத்வி சதீஷ் செயல் 2026ஆம் ஆண்டுக்கான இந்திய அழகியாக தேர்வானார். மிஸ் இந்தியா பட்டம் வென்ற சாத்விக்கு கடந்த ஆண்டு மிஸ் இந்தியா வென்ற மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த நிகிதா ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தை சூட்டினார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ராஜ்நந்தினி 2ஆம் இடமும், ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த அத்வைதா 3ஆம் இடமும் பிடித்தனர். தற்போது 27 வயதாகும் சாத்வியின் பெற்றோர் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவர்கள். சாத்வி மும்பையில் பிறந்து வளர்ந்தவர். கனடாவில் பொருளாதாரம், சர்வதேச உறவுகள் துறையில் இரட்டை பட்டப்படிப்பு முடித்துள்ள இவர் 7 மொழிகளில் சரளமாக பேசும் திறன் பெற்றுள்ளார். ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு அழகி போட்டியில் கோவா மாநிலத்தின் சார்பில் பங்கேற்ற மாடல் அழகியும் சமூக ஆர்வலருமான சாத்வி குழந்தைகள் மற்றும் சுகாதார அறக்கட்டளைக்கு நிதி திரட்டும் பணி உள்பட பல்வேறு சமூக நல செயல்பாடுகளுக்கு குரல் கொடுத்து வருகிறார். ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகள், வாய்ப்பேச முடியாத, காது கேளாத குழந்தைகளுக்கு இவர் உதவிக்கரம் நீட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. மிஸ் இந்தியாவாக தேர்வாகியுள்ள இவர் அடுத்து நடக்கும் உலக அழகி போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்பார்.